தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ இழந்து போன மகிழ்ச்சியை மீண்டும் தருவேன். என் ஆவியானவர் உன்னை தாங்கி நடத்துவார். நீ உற்சாகம் அடைவாய். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையின் தவறுகள், தோல்விகள் நம்முடைய மகிழ்ச்சியை திருடிவிடக்கூடும். தாவீது ராஜாவும் தன் பாவத்தினால் அந்த தெய்வீக சந்தோஷத்தை இழந்தான். ஆனால் அவன் மனம் திரும்பி தேவனிடம் வந்தபோது கர்த்தர் அவனுக்கு மீண்டும் அந்த சந்தோஷத்தை தந்தார். இன்று நீங்களும் இழந்து போன சமாதானத்தை நினைத்து வருந்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் திரும்ப தருவேன் என்று. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு உற்சாகமான ஆவியை தந்தருளி உங்களை சோம்பலிலிருந்தும் சோர்விலிருந்தும் தூக்கி நிறுத்துவார். உங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் புதிய பலத்தையும் நம்பிக்கையையும் தருகிறார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் பெறும் சந்தோஷம் உலகத்தின் எந்த போராட்டத்தையும் மேற்கொள்ளும் வல்லமை கொண்டது. ஆமீன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல நாங்களும் இழந்து போன சந்தோஷத்தை எங்களுக்கு மீண்டும் தருகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, கடன் பாரம், மனபாரம், வியாதிகள் மற்றும் பலவீனங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு பரிபூர்ண விடுதலையை தாரும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை உமது நன்மையாலும் கிருபையாலும் நிரப்பி ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.